நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. பிரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லா இருக்கும். ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இதே ஒரு எஸ்ஐஆர் பணி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நோக்கம் சுமார் 21 ஆண்டு காலம் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யப்படவில்லை. அதற்கு முன் 8 முறை இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டுகின்றது. 21 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால இறந்தவர்கள் தொடர்ந்து அந்த வாக்காளர் பட்டி இடம்பெற்றுட்டு வராங்க. போலி வாக்காளர்கள் அப்படி இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வீடு மாறி குடியேறியவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரட்டை வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்து தகவல் கொடுத்தும் அவர்களால் நீக்கப்படுவதே கிடையாது. அதனால தான் நாங்கள் 2-3 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்பு ஆர்கே நகரில் சுமார் 44,000 வாக்குகள் முறைகேடாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறதாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து முறையாக வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு சுமார் 30,000 வாக்காளர் நீக்கப்பட்டாங்க. அதுபோல் கரூரில் நீதிமன்றத்தை நாடி 10,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டது. அதுபோல் டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதை கண்டறிந்து ஆய்வு செய்து முறையாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவுடன் நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி தொடர்ந்து இருக்கின்றது, அந்த பணி துவங்கின்ற பொழுது இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம். ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் யாரெல்லாம் இறந்தவர்கள், இரட்டை வாக்காளர்கள், வேறு குடியிருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாறு செய்திருந்தால் அவர்களெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு தெளிவாக ஆதாரத்தோடு கொடுத்துருக்கிறோம். அதையெல்லாம் கண்டறிந்து உண்மை இருந்தால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம், அந்த வாக்காளர் பட்டியலை நீக்குவோம் என்று சொன்னாங்க. இப்போ அந்த பணியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 1 காயத்ரி நகர் 3வது தெரு, அதில் கதவு எண் 1, அதில் சுமார் 320 வாக்குகள் ஒரே வீட்டில் இருக்குது. இந்த வாக்காளர் பட்டியலில் அப்படி இடம்பெற்றிருக்குது. பாகம் எண் 117 தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 115, பாகம் எண் 115 காயத்ரி நகர் 3வது தெரு கதவு எண் 1, அதில் 360 வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருக்குது. பாக எண் 117 அதே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் பாக எண் 117 ரோஜா தோட்டம் 2வது தெரு கதவு எண் 1 150 வாக்குகள் இருக்குது. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 510 வாக்குகள் இரண்டே வீட்டில் இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐஆர் பணியை நாங்கள் ஆதரிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை. இன்றைக்கு சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மாநகராட்சி கவுன்சில் இடத்திலேயே கட்டுக்கட்டாக இந்த படிவத்தை வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவத்தை வழங்கிடுறாங்க. அதை எப்போ நேர்மையாக அந்த வாக்காளர் சேர்க்க முடியும்? அங்கே நேர்மையை எப்படி இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும்? இந்த பணி மேற்கொள்வதே போலி வாக்காளர் நீக்க வேண்டும், இரட்டை வாக்காளர் நீக்க வேண்டும், இறந்தவர்களை நீக்க வேண்டும், குடிபெயர்ந்தவர்களை நீக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை மேற்கொள்கிறாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது. இதுக்கு அங்கே இருக்கிற ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறார். இது வெட்கக்கேடானது. இது குறித்து தான் நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா 20ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னை மாநகராட்சியில் இப்படிப்பட்ட குளறுபடி இருக்கின்றது, இனியாவது திருந்தி உண்மையான வாக்காளர்களை நேரிலே சந்தித்து வாக்காளர் படிவத்தை கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்கி இந்த உண்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு போராட்டத்தை நேற்று நடத்தியிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்திலையும் நடத்தியிருக்கிறாங்க. பல இடத்துல நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம். இதை ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி எஸ்ஐஆர் பணி முழுமையாக நடைபெறக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் செயல்பட்டு வன்மையாக கண்டிக்கத்தக்கது.
தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். நிறைய இடங்கள் எஸ்ஐஆரை பொறுத்தவரை பணிச்சுமை அப்படின்னு சொல்லி அந்த பணியில் ஈடுபட்டிருக்க அங்கன்வாடி முதல் கொண்டு அந்த வருவாய்த்துறையினர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, புறக்கணிப்பு பணியில ஈடுபடுறாங்க. எங்க எல்லாம் வந்து சொல்றது கேளுங்க, பணி யார் மேற்கொள்வது? நீங்கள் நான் மேற்கொள்ள முடியும். அதாவது எஸ்ஐஆர் பணி என்பது யார் மேற்கொள்வது? யாரோ ஒருத்தர் மேற்கொண்டு தான் ஆகணும். இந்த பணி யார் செய்வது? இந்தியா முழுவதும் நடக்குது, நம்ம தமிழ்நாட்டு மட்டும் நடக்குதுல்ல, பல மாநிலத்தில் நடக்குது. இதுக்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வைத்து தான் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும். இது தனியாக ஒரு ஏஜென்சி வைக்க முடியாது. ஆக அந்த அரசு அலுவலர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படணும். எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுல எவ்வளோ தன்னை உயிரெல்லாம் பொருட்படுத்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஏங்க இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது கூட ஒருத்தர் வந்து முன் வரலைன்னா அப்புறம் நாடு எப்படிங்க வளரும்? அதாவது இதை இதை அவர்களை விட்டா சுதந்திரமாக விட்டா அவர்கள் செயல்படுவாங்க, புரியுதுங்களா? அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டால் அரசு அலுவலர்கள் இந்த பிஎல்ஓ அவர்கள் சரியான முறையிலே செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதிமுகவில் நவீன தீண்டாமை கடைபிடிக்கப்படுறதா? இப்ப சமீபத்தில் அரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. கீழே உட்கார வச்சுட்டாங்க, பட்டியலின எம்எல்ஏவை கீழே உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அரூர்ல சமூக வலைதளத்துல இப்போ பரவிட்டு இருக்கு. தெரியல, நான் அதை பார்த்துனாங்க. அப்படி இல்லை, எங்களதெல்லாம் கிடையாது. எங்களதெல்லாம் வந்து ஜாதிக்கும் மாத்திரக்கும் அப்பாற்பட்ட கட்சி, புரியுதுங்களா? அம்மா இருக்கின்ற பொழுது திரு தனபால் அவர்களை உயர்ந்த இடத்துல அமர வச்சு அத்தனை எம்எல்ஏ, நாங்கள் மட்டும் இல்லை, ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி கூட சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவைக்கு நுழைந்தவுடன் அந்த ஆசனத்தில் அமர்ந்தவுடன் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அதிமுக அரசு, அதிமுக கட்சி பட்டியலின மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கிய கட்சி அதிமுக கட்சி. ஜவுளி பூங்கா திட்டம் வந்து சாயப்பட்டறை அமைக்கிறாங்க, அதுக்கு என்ன எதிர்கட்சி தலைவர்? அதாவது ஏற்கனவே இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்ம ஸ்டீல் பிளான்ட்ல ஒரு குறிப்பிட்ட நிலம் கையகப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம். அங்கேயே அது மட்டும் இல்லை, இந்த இராணுவத்திற்கு தேவையான உதிரி பாங்கள் தயாரிப்பதற்கு அங்கேயும் நிலம் கையப்படுத்துறதுக்கு இரண்டுக்கு சேர்ந்து நாங்கள் வந்து முயற்சி செஞ்சோம். மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பிச்சோம். சுமார் 1500 ஏக்கர் இந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு உள்ளே இருக்கின்ற நிலம் காலியாக இருக்கின்றது, பயன்படுத்தாமல் இருக்கின்றது. அந்த நிலத்தை இந்த 2 திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் மூலமாக எழுதப்பட்டது. மத்திய அரசு ஒத்துக்கொண்டது. அதுக்குண்டான ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கைட்லைன் படி தான் பணம் கட்டி தான் பணம் செலுத்தி தான் அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு தேவை நிலத்தை கையகப்படுத்தினாங்க. அப்பொழுது மத்திய அரசு சொல்லிச்சு, மத்திய அரசு குறிப்பிட்டாங்க, நீங்கள் கைட்லைன் படி நீங்கள் அந்த 1500 ஏக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தப்பட்டால் இதை தமிழ்நாடு அரசுக்கு மாற்றி வழங்கும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அரசு கிடப்பில் போட்டுது. இப்போ அங்கே வந்து அந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் எதை கொண்டாந்தோமோ அதையெல்லாம் இவர்கள் கடைபிடிப்பதே கிடையாது, தொடர்வது கிடையாது. விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அதுதான் ஸ்டீல் பிளான்ட்லேயே ஏற்கனவே 500 ஏக்கர் இடத்தை எடுப்பதற்கு அதிமுக ஆட்சிக்கு முயற்சி செஞ்சது. மத்திய அரசு இசைவு கொடுத்தது, அந்த ஸ்டீல் பிளான்ட்லாம் நாங்கள் கொடுக்கணும். ஆனால் இவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அதனால் விவசாயிகளுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு, நீ நானும் பேசி என்ன பிரயோஜனம்? சொல்றதை கேளு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டது. அதுக்கு பிறகு நீ நானும் பேசி பிரயோஜனம் கிடையாது. அதனால இந்த பயணம் இல்லை. அனைத்து ஊடகங்களுக்கும்